அவ்வளோ அன்பு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே நான் இப்படி தான் இருக்கணுமா? நான் இப்படி இருக்கிறதா உம்முடைய சித்தமா? இப்படி இருக்கிறதா நீர் விரும்புகிறீரா? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த கஷ்டத்திலும் அந்த பாடுகளிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தரை துதிச்சு பாடி அவங்க எவ்வளவு துதிக்கிறாங்க, எவ்வளவு கர்த்தரை நேசிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அழுதுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. நம்முடைய நாட்களிலே பாஸ்டர் மோகன் அவங்கள சந்திச்சாங்க. அவங்க ஒரு பெரிய உங்களுக்கு கூட ரிசீவ் பண்ணாங்களான்னு தெரியல, எனக்கு அவங்களுடைய சாட்சி ஒன்று படித்தேன். பெட்டி பாக்ஸ்டர் ஆண்டவர் சொன்னாராம், மகளே குறிப்பிட்ட இந்த நாளிலே 3:30 மணிக்கு நான் வருவேன், மதியானம் 3:30 மணிக்கு வருவேன், புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்க, நான் அதே மருத்துவமனைக்கு நீ இருக்கிற இடத்துக்கு நான் வருவேன், வந்து நான் உன்னை தொடுவேன், எல்லாருக்கும் முன்பதாக நான் உன்னை முற்றிலுமாய் சுகமாக்குவேன், வளைஞ்சிருக்கிற உன்னுடைய முதுகை திரும்ப நான் நிமிர்த்தி இந்த உலகத்தில் உன்னை எனக்கு சாட்சியாக வைப்பேன் கர்த்தர் சொன்னார். அகில உலகத்தில் அவங்க அந்த சாட்சியை புஸ்தகம் அடிச்சு வெளியிட்டாங்க. கரெக்டா 3:30 மணி. எல்லாருக்கும் புரியல, அது எப்படி இயேசு வருவார்? அவரு ஏதோ ஒரு நாள்ல அவர் மரித்தாரு, அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்றாங்க. அவர் பரலோகத்தில் போய் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இல்ல, பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறாரு. ஆனா அவர் நேற்றும் இன்று என்றென்றும் மாறாதவர் மட்டுமில்ல, ஒரே நேரத்தில் சாத்தான் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பார். அல்லேலூயா. சாத்தான் ஒரே இடத்துல இருக்க முடியாதனால தான் சுத்திக்கிட்டே இருக்கிறான், கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அமெரிக்காவை கெடுக்கணும், இந்தியாவை கெடுக்கணும், என்ன ஒவ்வொரு நாடா ஒவ்வொரு வீடா சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு இறங்கி வந்தார். அந்த 3:30 மணி கர்த்தருடைய கை அவரை தொட்டுது. எல்லாம் நமக்கு தான் தெரியுது. அதான் பார்க்கல, நம்ம கண்களை கர்த்தர் திறக்கும் போது, நம்முடைய மனக்கண்களை திறக்கும் பொழுது, யோவானுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது, பேதுருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவரே இதோ நான் மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி பத்ம தீவிலே இறங்கினவர். அவர் நம்ம வீடுகளிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய உள்ளத்திலே தேவ பிரசன்னத்தை வர வளைக்கிறோம். கைவத்தலையா சொல்லுவார். இறங்கி வந்தார் பாருங்க. வந்து அந்த அம்மாவை தொட்டார். அந்த முதுகு நிமிர்ந்துச்சான். அந்த முதுகை நிமிர்த்தினார். அது மாதிரி எலும்பெல்லாம் எப்படி உடைஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு சத்தமா கர்த்தர் முற்றிலுமா அந்த முதுகை நிமிர்த்தி கர்த்தர் அவருக்கு சாட்சியாக கர்த்தரை ஏற்படுத்தினார். கைத்தட்டி அப்பாவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் அதற்கு ஒரு சாட்சியாக ஏற்படுத்தினார். அதாவது இன்றைக்கு அந்த நாளை விட இன்றைக்கு தான் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட வியாதிகள், பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட பாவங்கள், துக்கங்கள், கெட்ட பழக்கம், அசுத்த ஆவியின் கிரியைகள் ஒவ்வொன்றையும் அசைத்தே ஆகணும். அப்படின்னா என்ன செய்யணும்? பாசதி இப்படிதான் இருக்குமா, இது என் தலையெழுத்து, என் நேரம், என்ன பண்றது? அப்படிதான் சரி, பரலோகத்தில் தான் நம்மளை ஆசீர்வதிப்பார் போல இருக்குது. இப்படி நமக்கு நாமே நம்ம சூழ்நிலையை வச்சு ஒரு எண்ணத்தை உண்டாக்கி கூடாது. நாம் எல்லாம் நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க சந்தோஷமா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். உன் ஆத்மா வாழ்கிறது போல, சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இதுதான் பைபிள் வழியில நம்மளை ஆசீர்வதிக்கிறது. 16 பெற்று சுகவாழ்வு வாழ்கன்னு உலக மனுஷன் ஆசீர்வதிப்பான். அந்த ஆசீர்வாதம் இல்லை நமக்கு. நீங்க எப்படி ஆசீர்வதிக்க போறீங்க? 16 பெற்று சுகவாழ்வு வாழ்க, அது இல்லை. அது பெரியவங்க ஆசீர்வதிப்பாங்க. நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அதுக்கு முன்னால உன் ஆத்மா வாழணும். சரி, அசைவுள்ளவர்கள் அசைக்கப்படத்தக்கதாக அசைவில்லாதவைகளை கொண்டு இந்த உலகத்திலே அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த அசைவுள்ள ராஜ்யத்தின் காரியங்களை நிலைநிறுத்துகிறார். இப்ப நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குங்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அந்த நிச்சயத்தோடு கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வேலை இருக்குது. என்ன செய்யணுமா? அசைக்கணுமா? சங்கீதம் 16:8 சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 16:8,
அதுல தாவீது சொன்ன நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியுமே, சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. டிக்ளேர் பண்றார் பாருங்க. மனசுலயே வச்சுக்கல, சிலர் மனசுலயே வச்சுக்குவாங்க நான் அசைக்கப்படுவதில்லைன்னு. சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி இல்ல, கர்த்தர் கூட இருக்கிறாரு பாருங்க. எல்லாரோடையும் கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த இயேசுக்கு கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? மற்ற எந்த மதத்தினருக்கும் இல்லாத ஒரு சிறப்பை கிறிஸ்தவங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். என்னன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆனா நம்மோடு இருக்கிற தேவனை நம்ம முன்னால எடுத்து வச்சோம்னா நமக்கு அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் தெரியும், நல்ல நம்பிக்கை இருக்கும், இயேசு என் கூட இருக்கிறார். இதுதான் மற்ற மதத்தினருக்கும் நமக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். மற்ற மதத்தினர் கடவுளை தேடி போய் கடைசி வரைக்கும் தேடிட்டே இருப்பாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்றீங்களா? தேவன் மனுஷனை தேடி வருகிறார். அவர் வந்து நம்ம கூட இருக்கிறார். அசைக்க வேண்டியவர்களை அசைச்சாகணும். அதுக்கு தான் அங்க சொல்லியிருக்கிறாரு, அசைக்கப்பட வேண்டியது 5 காரியங்கள். ஆகாயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகாயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். அடுத்தது, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்களா? அது என்ன சொல்றாங்களா? எதெல்லாம் அசைய பண்ணணும்? 6ல இருந்து சொல்லுங்க. 5 காரியங்களை சொல்றார். எதெல்லாம் அசைய பண்ணணும் சொல்லுங்க. நம்பர் 1, வாசிங்க திரும்ப. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும். முதல்ல வானத்தை அசைய பண்ணணும். 2வது பூமி அசைய பண்ணணும். 3வது சமுத்திரத்தை அசைய பண்ணணும். 4வது வெட்டாந்தரை அசைய பண்ணணும். 5வது சகல ஜாதிகளையும் அசைய பண்ணணும். ஏன் பாஸ்டர் இதெல்லாம் போட்டு அசைச்சுக்கிட்டு இருக்கணும்? நல்லா தானே இருக்குது. ஏற்கனவே இந்த இப்போ ஒரு தடவை அசைச்சிட்டாரு. 1 லட்சம் பேரா பாஸ்டர்? 2 லட்சம். பூமி இப்பதான் ஒரு தடவை அசைச்சாரு. 2 லட்சம் பேர். பாவம், இந்த சூழ்நிலைகள் அப்படி ஆகி போச்சு. ஒரு சுனாமியை அனுப்பினாரு, எதெல்லாம் அசைச்சிட்டார். அந்த 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 ஈசிஆர் ரோட்ல அந்த பீச் ஓரத்தில் அவ்வளோ பணம், அது ஒவ்வொரு லேண்டும். ஒரு சுனாமி வந்து எல்லாரையும் அசைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. அங்க மத்த அந்த கடற்கரை ஓரத்தில் வீடு கட்டி இருந்தோம்னா ராத்திரியில எப்போ வரும் சுனாமின்னு தெரியாது, நிம்மதியா இருக்க முடியாதியான்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்களேன். ஒரு சின்ன காரியத்தை வந்து கர்த்தர் அசைச்சிறார். முன்பு ஒரு முறை நான் பூமியை அசைய பண்ணினேன், இன்னும் ஒரு முறை பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் பூமியும் சேர்த்து அசைக்க போறேன்றார். கைவர் தெரியலையா சொல்லுவார். அசைக்க ஏன் பூமி அசைய பண்ணார்? எப்போ பூமி அசைய பண்ணார்? முன்பு ஒரு முறை நான் பூமியை அசைய பண்ணினேன். நோவா காலத்துல பூமியை கர்த்தர் அசைய பண்ணார். பூமி அசைய பண்ணி எத்தனை டிகிரி சாஞ்சிருச்சு தெரியுங்களா? எங்க சயின்ஸ்ல ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்களே, பூமி எத்தனை டிகிரி சாஞ்சிருக்குது. இதெல்லாம் ஏன் பாஸ்டர் இங்கே சொல்றீங்க? நாங்க பைபிளை இன்னும் சரியா படிச்சு முடிக்கல, இனி அதை போய் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறீங்களே. பூமி 23 டிகிரி இந்த பூமி சாஞ்சிருச்சு. எப்ப தெரியுமா? நோவா காலத்துல. அதுக்கு முன்னால பூமி நேரடியா இருந்துச்சு, நேரா இருந்துச்சு. சில இடம் தண்ணிக்குள்ள இருந்தது தரைக்குள்ள போயிடுச்சு, தரைக்குள்ள இருந்தது தண்ணிக்குள்ள இருந்து வந்துருச்சு. பூமி இப்படி நேரா உருண்டையாக இருந்ததை அசைய பண்ணிட்டார். ஏன்னா அசைய பண்ணிட்டு தான் சொல்றாரு நோவா காலத்துல இனி கோடை காலமும் குளிர்காலமும் விதைப்பும் அறுப்பும் பனியும் மழை பெய்யும் என்று சொல்லி பூமியிலே அவைகள் ஒளிந்து போவதில்லை சொல்றாரு. அசைய பண்ணார். ஏன் அசைய பண்ணார்? நோவா காலத்திற்கு முன்னால மனுஷன் ஒவ்வொருத்தரும் 930 வருஷம் வாழ்ந்தான். பைபிளே ரொம்ப வருஷம் பைபிளே வாழ்ந்த ஒரு மனுஷன் பேர் சொல்லுங்க. மெத்துசலா எத்தனை வருஷம்? 960
என்ன சாதிச்சார்?